இப்ப நம்ம எரிசேரி பண்ண போறோம். தண்ணி நல்லா கொதிக்குது. கியூப்ஸா நறுக்கி வச்சிருக்கோம்ல சேனக்கிழங்கு, அதை இதுல சேர்த்துடலாம். சேனக்கிழங்கு அரை வேக்காடு ஆயிருச்சு. இப்ப நம்ம நறுக்கி வச்சிருக்கோம்ல இந்த வாழைக்காவையும் சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான உப்பையும் போட்டுட்டு 1 ஸ்பூன் நல்ல மிளகு தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் மஞ்சத்தூளையும் போட்டு நல்லா கொஞ்ச நேரம் மூடி வச்சு வேக வச்சிருங்க. அதுக்குள்ளால நம்ம இங்க அரைச்சிக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க, 2-3 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க, அரை முடி தேங்காய். இத மாதிரி நைஸாவும் இல்லாம ரொம்ப கொரகொரப்பாவும் இல்லாம மீடியமா அரைச்சுக்கோங்க. அரைச்சதை சேர்த்து இது கூட்டு பதத்துக்கு இருக்கணும். அதனால நீங்க ஜார கழுவி 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது போட்டு நல்லா கிளறி ஒரு 2-3 நிமிஷம் மூடி வச்சிருங்க. இந்த பச்சை வாடை எல்லாம் போகட்டும். அதுக்குள்ளால நம்ம இங்க தாளிச்சிடலாம். 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க, 1 ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் உளுந்த பருப்பு, 2-3 வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க, ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுட்டு தேங்காய் ஒரு 4 ஸ்பூன் அதையும் போட்டு நல்ல பிரவுனா வர வரைக்கும் இத வறுத்து எடுத்துக்கோங்க. தாளிச்சத இதுல போட்டு நல்லா கிளறி எல்லா பக்கமும் ஈவனா கிளறி அப்படியே எடுத்துட்டீங்கன்னா எரிசேரி ரெடி ஆயிடுச்சு.